ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் தம்ப்நெயில், அதாவது யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு தம்ப்நெயில்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அப்படி அப்லோட் பண்ணுற தம்ப்நெயில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது அப்படின்ட்டு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதே சமயம் ஒரு தம்ப்நெயிலை பற்றி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் தம்ப்நெயில்ங்கிற ஒரு விஷயம் எத்தனை வகைகள் இருக்குன்ட்டு இது வரைக்கும் யாரும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படி இத்தனை வகையான தம்ப்நெயில் இருக்குன்னு நாங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் ஒவ்வொரு யூடியூபரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு யூடியூபருடைய வீடியோவை எல்லாருக்கும் போய் கொண்டு சேர்க்கறது அவங்கள அந்த வீடியோவை கிளிக் பண்ண வைக்கிறதே தம்ப்நெயில் தான். அப்படிப்பட்ட தம்ப்நெயிலை பற்றி சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு யூடியூபருக்கு தம்ப்நெயில் பற்றின எல்லா நாலேஜும் இருக்கணும். அது ரொம்ப அவசியம். பிகினர் லெவல் தம்ப்நெயில், அதாவது யூடியூப் கிரியேட்டருக்கு பெருசாக அந்த தம்ப்நெயில் பற்றின ஐடியாஸ் இல்லாமல் இருக்கலாம். அவங்களே ஒரு வருஷம் 2 வருஷம் யூடியூப்பில் தொடர்ந்து பயணிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த தம்ப்நெயிலை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. அதனால் தம்ப்நெயில் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட இந்த தம்ப்நெயில் மொத்தம் ஒரு 7 வகை இருக்கு. இந்த 7 வகையான தம்ப்நெயிலும் எல்லாருக்கும் எல்லா வகையான தம்ப்நெயிலும் செட் ஆகாது. ஒவ்வொரு கேட்டகரி அவங்க யூடியூப் சேனலோடைய கண்டென்ட் அடிப்படையில் ஒரு சில இப்போ நான் சொல்லக்கூடிய தம்ப்நெயில் வகைகள் தான் செட் ஆகும். ஒருத்தருக்கு ஒரு டைப் செட் ஆகும். அதே டைப் இன்னொரு கேட்டகரியில் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு 7 வகையான தம்ப்நெயிலையும் நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. இதில் நீங்கள் என்ன மாதிரியான தம்ப்நெயிலை இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லா வகையும் நீங்கள் கவனமாக கேட்கறது மூலிமா உங்களுக்கு ஒரு புது தம்ப்நெயிலில் ஒரு புதுசாக ஒரு ஐடியா கூட கிரியேட் ஆகலாம். ஒரு தம்ப்நெயில் பற்றின குழப்பங்கள் நீங்கலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் தம்ப்நெயில் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம ஒய்டி டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ், அஃபிஷியல் அப்டேட்ஸ் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரியாக்ஷன் தம்ப்நெயில். இதை நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. பெரிய பெரிய யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இதை தான் பண்ணுவாங்க. இப்போ அவங்க யூடியூப் வீடியோவில் சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அல்லது சோகமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அல்லது ஒரு சேடு, ஒரு ரொம்ப ஆச்சரியமூற்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறாங்கன்னா தம்ப்நெயிலே தெரியும். இப்போ ஹாப்பினா ஹாப்பியான மூடு, சோகம்னா சோகமான ஃபேஸ் ரியாக்ஷன். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் அது அவங்க ஓன் ஃபேஸாகவும் இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒருத்தருடைய ஃபேஸாகவும் இருக்கலாம். அந்த ஃபேஸை வச்சு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அதை வச்சு ஒரு தம்ப்நெயில், அதை பேஸ் பண்ணி ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் ஃபேஸ் ரியாக்ஷன் மூலிமா நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறப்போ அந்த வீடியோ எதை பற்றினா ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் ரொம்ப சீக்கிரமாக நம்ம புரிய வச்சிடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட். அதே சமயம் அதிகம் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா தம்ப்நெயில், அதாவது யூடியூப் கிரியேட்டர்ஸும் இந்த தம்ப்நெயில் ஐடியாவை தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது டெக்ஸ்ட் பேஸ்டு தம்ப்நெயில். அதாவது தம்ப்நெயில் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாங்காக இருக்கும், டெக்ஸ்ட் மட்டும் பெருசாக இருக்கும். ஸோ அந்த போல்டான டெக்ஸ்ட்டை மட்டும்தான் அவங்க மெயினாக இதில் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணுற தம்ப்நெயில் டெக்ஸ்ட் பேஸ்டு தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது பிஃபோர் ஆஃப்டர் தம்ப்நெயில். ஸோ இதையும் நீங்கள் நிறையா கவனிச்சிருக்கலாம். ஒரு தம்ப்நெயிலில் 2 பார்ட்டாக வச்சுருப்பாங்க. ஒன்று பிஃபோர், இன்னொன்று ஆஃப்டர். அது ஒரு விஷயம் இப்படி இருந்து இப்படி ஆகுது அப்படிங்கிறத டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி காட்டுறது, அல்லது எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ பண்ணுறாங்கன்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி தம்ப்நெயில் அதிகம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது 3வது வகை. 4வது ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ்டு தம்ப்நெயில். இது நிறைய டெக் சேனல்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. டெக் சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேஸு, அவங்க சொல்ல போகிற விஷயம், ஃபாண்ட், அந்த எழுத்துக்கள் இது எல்லாமே கொஞ்சம் பிளர்ராக தான் இருக்கும். எதை பற்றி சொல்ல போகிறாங்களோ அது ரொம்ப போல்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா அந்த மொபைல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். இதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இது 4வது. 5வது மினிமலைஸ்டு தம்ப்நெயில். ஸோ இது அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேரு. இது எப்படின்னா அந்த தம்ப்நெயிலில் அதிகமான விஷயங்களை ஆட் பண்ண மாட்டாங்க.
குறிப்பிட்டு 2 வேர்ட்ஸு, ஒரு ஃபோட்டோ, ஒரு எலிமெண்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது மினிமலைஸ்டு தம்ப்நெயில். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து 5வது. 6வது தம்ப்நெயில் ஐடியா என்னன்னா அனிமேஷனு தம்ப்நெயில். அதாவது நிறைய பேர் இப்போ கார்ட்டூன் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி அனிமேஷன் தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து அந்த கார்ட்டூன் வீடியோ ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க சேனலுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். இது 6வது தம்ப்நெயில். 7வது தம்ப்நெயில் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தம்ப்நெயில், அதாவது ஏஐ பேஸ்டு தம்ப்நெயில். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அதிகமாக ஏஐ வச்சு தான் தம்ப்நெயிலே கிரியேட் பண்ணுவாங்க போல். அந்த அளவுக்கு நிறைய ஏஐ பேஸில் தம்ப்நெயில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் 7வது தம்ப்நெயில். ஸோ இந்த 7 வகையை பேஸ் பண்ணி தான் யூடியூப் மட்டும் இல்லை எல்லா சோசியல் மீடியாலையும் அந்த தம்ப்நெயிலுங்கிற ஒரு விஷயம் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஒருத்தர் எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணாலும் இந்த 7 விஷயங்களுக்குள்ளதான் அடங்குது மெயினாக. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தம்ப்நெயிலை பற்றி பேசிகிட்டு இருக்கிற இதே கேப்பில் நம்ம வந்து ஒரு பெய்டு தம்ப்நெயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 7 விதமான தம்ப்நெயிலுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க உங்கள் வீடியோஸுக்கு தம்ப்நெயில் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தர மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில் ஏதுங்கிறத மெயிலில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.